வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு டிடிடபிள்யூ அகாடமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இனிமே நாம தினந்தோறும் வீடியோ வழியா சந்திக்கலாம். அதற்கான வாய்ப்பும், சூழலும் இப்ப ஏற்பட்டிருக்கு. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அத பத்தி தான் அந்த வீடியோல சற்று விரிவா பார்க்க போறோம். இந்த சிலபஸ் சேஞ்ச் பத்தி ஏற்கனவே நெறைய வீடியோக்கள் வெளிவந்திருந்தாலும், அதில் அவர்கள் சொல்லத் தவறிய பல விஷயங்கள நான் அந்த வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த சிலபஸ் சேஞ்ச் பத்தி உங்களுக்கு நெறைய சந்தேகங்கள் இருக்கலாம். அந்த சந்தேகங்களுக்கான விடைகளும் இந்த வீடியோல இருக்கு. அதுல ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, "சார் இவ்ளோ நாள் நான் படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா?" அப்படின்னு எனக்கே நெறைய ஃபோன் கால்ஸ், மெசேஜஸ் இதெல்லாம் வந்தது. நிஜமாவே நீங்க இவ்வளவு நாள் படிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா என்ன? அத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த புது சிலபஸ் இருக்கு இல்லையா? இது முன்னாடி உள்ள சிலபஸ விட அதிகமா இருக்கா? இல்ல கம்மியா இருக்கா? இல்ல 2 சிலபஸும் ஈக்குவல் தானா? அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, கிராமப்புற மாணவர்கள், கிராமப்புற தமிழ் வழி மாணவர்களுக்கு இந்த புது சிலபஸ் ஒரு வரமா? சாபமா? அப்படிங்கிற மாதிரியான பல சந்தேகங்கள் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தீர்த்து வைக்கப்படும். ஓகேவா? இப்ப இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது என்னன்னா, டிஎன்பிஎஸ்சி உங்களோட கோரிக்கைகளுக்கு செவி சாய்ச்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா, பொது தமிழ் சிலபஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு முன்னாடி. பொது தமிழ் சிலபஸ்ல இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு. இதுல இந்த இலக்கியமும், தமிழறிஞர், தமிழ் தொண்டும் ரொம்ப நெறைய இருந்தது. அதுக்காக நீங்க எதெல்லாம் படிக்க வேண்டியிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 6த் டூ 12த் தமிழ் புது புக்கு, பழைய புக்கு 2த்தையுமே அட்ட டூ அட்ட படிக்க வேண்டியிருந்தது. அது மட்டும் இல்லாம சிறப்பு தமிழ் புது புக்கு, பழைய புக்கு 2த்தையுமே படிக்க வேண்டியிருந்தது. ஆனா இன்னொரு பக்கம் ஜெனரல் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்டின்னா, சிலபஸ் ரொம்ப கம்மி. ஜெனரல் தமிழ் ரொம்ப அதிகம். ஜெனரல் இங்கிலீஷ் ரொம்ப கம்மி. இந்த 2த்துக்கும் நான் சமமா எக்ஸாம் நடத்தி, நான் வேலை வாய்ப்புல எப்படி ஒரு சம உரிமையை ஏற்படுத்த முடியும்? முடியாது இல்லையா? அதனால சிலபஸ நார்மலைஸ் பண்ணுங்க அப்படின்னு பல பேர் குரல் கொடுத்தாங்க. பல தரப்பினர் குரல் கொடுத்தாங்க. அந்த குரல் டிஎன்பிஎஸ்சிய எட்டியிருக்கு. டிஎன்பிஎஸ்சி அந்த குரலுக்கு இணங்கி இருக்காங்க. அந்த குரலுக்கு செவி சாய்ச்சிருக்காங்க. எனவே அவங்க என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட சிலபஸ நார்மலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈக்குவாலிட்டிய கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்சர்வேஷன். இந்த இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு அப்படிங்கிற ஒரு பெரிய சுமைய கொஞ்சமா குறைச்சிருக்காங்க. ஒரு பெரிய சுமைய கொஞ்சமா குறைச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். சோ, இந்த சிலபஸ்ல பொதுத்தமிழ் சிலபஸ்ல ஒரு இமாலய மாற்றம் நடந்திருக்குங்கிறது உண்மை. ஓகேவா? சோ, தமிழ் சிலபஸ குறைக்கணும்னு குரல் கொடுத்த அனைத்து டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்கும், நெறைய யூடியூப் சேனல்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்க வெற்றி அடைஞ்சுட்டீங்க. ஓகேவா? இது பெர்மனன்ட் வெற்றியானா இல்ல. இது டெம்பரரி வெற்றி. படிச்சு பாஸ் பண்றது தான் உண்மையான வெற்றி. ஓகேவா? தமிழ் சிலபஸ் பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மதான். அதே சமயத்துல ஜெனரல் ஸ்டடீஸ் சிலபஸ் குறைக்கப்படல. அதேதான். முன்னாடி மேத்ஸ் தவிர 9 யூனிட் இருந்தது. இப்ப 6 யூனிட்டா மாறி இருக்கு. ஆனா குறைக்கப்படல. சில யூனிட்டுகள ஒண்ணா சேர்த்திருக்காங்க. எடுத்துக்காட்டா, இந்திய வரலாறையும், இந்திய தேசிய இயக்கத்தையும் ஒண்ணா சேர்த்திருக்காங்க. இந்திய பொருளாதாரத்தையும், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தையும் ஒண்ணா சேர்த்திருக்காங்க. இது மாதிரி நடப்பு நிகழ்வுகள மொத்தமா தூக்கிட்டு, அங்கங்க கொண்டு வந்து நடப்பு நிகழ்வுகள செருகியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ 9 யூனிட்ங்கிறது 6 யூனிட்டா மாறியிருக்கு. ஓகேவா? ஆனா சிலபஸ் அளவு குறைக்கப்படல. சிலபஸ் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும். ஓகேவா நண்பர்களே? அப்போ இப்ப சொல்லுங்க. நீங்க படிச்சதெல்லாம் வேஸ்ட்டா என்ன? இலக்கணம் நீங்க படிச்சது வேஸ்ட் ஆகாது. இலக்கணம் முன்னாடி ஒரு பகுதியா குடுத்திருப்பாங்க. இப்ப அத பல பகுதிகளாக பிரிச்சு குடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? இலக்கணத்துக்கு தான் அதிக வெயிட்டேஜ் இப்போ. அப்போ மனப்பாடம் பண்ணிட்டு போறவங்களுக்கும், நினைவாற்றல் திறன் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் முன்னாடி உள்ள சிலபஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. நீங்க அதிகமா மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்ல. புரியுதுங்களா? உங்க திறமைய நான் குறைச்சு மதிப்பிடல. ஆனா, இப்ப நீங்க அதிகமா மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவையில்ல. அதிக விஷயத்த ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தமிழ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சுமை குறைக்கப்பட்டிருக்கு. புரியுதா நண்பர்களே? ஓகே. எப்படிலாம் குறைக்கப்பட்டிருக்கு, எப்படி மாற்றி அமைக்கப்பட்டிருக்குங்கிறத சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்றேன். சரியா? இப்போ இந்த புது சிலபஸ் இருக்குல்ல, இது இன்னொரு முக்கியமான சந்தேகத்த தீர்த்து வச்சிருக்கு. அது என்ன தெரியுமா? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு ஜெனரல் இங்கிலீஷ் வரும் அப்படின்னு ஒரு குரூப் பொருளைய கிளப்பி விட்டாங்க. சோ ஜெனரல் இங்கிலீஷ் வருமா? 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 மறுபடியும் குரூப் 4க்கு ஜெனரல் இங்கிலீஷ் உண்டா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருந்துட்டே இருந்துச்சு இல்லையா? இந்த புது சிலபஸ் அந்த குழப்பத்த தீர்த்து வச்சிருச்சு. குரூப் 4 பொறுத்தவரைக்கும் ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாது. ஜெனரல் தமிழும், ஜெனரல் ஸ்டடீஸும், மென்டல் எபிலிட்டியும் மட்டும் தான். புரியுதா? ஆப்டிட்யூட், மென்டல் எபிலிட்டி மட்டும் தான். ஜெனரல் இங்கிலீஷ் உண்டு. யாருக்கு தெரியுமா? குரூப் 4ல ஜெனரல் இங்கிலீஷ் யாருக்கு உண்டுன்னா, மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மட்டும் தான் உண்டு. மற்ற மாணவர்கள், மாற்றுத்திறனாளி இல்லாத மாணவர்கள் ஜெனரல் தமிழ தான் எடுத்து படிச்சாகணும்.
குரூப் 2 பொறுத்த வரைக்கும், குரூப் 2 பிரிலிம்ஸ பொறுத்த வரைக்கும் ஜெனரல் தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ண எல்லாரும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைன். இப்போ நாம இந்த சிலபஸ்க்கு வருவோம். அதே சிலபஸ் தான். சேம் ஸ்பிளிட்டேஷன் தான். புரியுதுங்களா? சேம் ஸ்பிளிட்டேஷன் தான். இந்த ஸ்பிளிட்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அந்த மாணவர்களுக்கு நான் ஒரு சின்ன தகவல் சொல்லணும். அது என்னன்னா, பழைய சிலபஸ பேஸ் பண்ணி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் 2025 எக்ஸாம்க்கான குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் ஒண்ணு நம்ம அகாடமில போயிட்டு இருக்கு. அது இப்போ மாற்றி அமைக்கப்படுது. ஏன்னா சிலபஸே மாற்றி அமைச்சுட்டாங்க இல்லையா? அதனால நான் வந்து என்ன பண்ற போறேன்னா அப்படின்னா, இது ஃபுல்லாவே உங்களுக்கு மாத்தி குடுக்க போறேன். இந்த டெஸ்ட் பேட்ச்ச. எல்லா கோட்டையும் அழிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ண போறேன். அதற்கான அறிவிப்பு இன்னைக்கு சாயந்தரமோ இல்ல நாளைக்கு காலையிலயோ உங்களுக்கு வழங்கப்படும். ஜெனரலாவே யூடியூப் சேனல்லயே அது போடப்படும். புதிய மாணவர்கள் சேர்றதுனாலும் சேர்ந்துக்கலாம். ஏன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். புதிய மாணவர்கள் சேர்றதுனாலும் சேர்ந்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இந்த சிலபஸ்க்கு வருவோம். குரூப் 2 2A பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதே சிலபஸ் தான். ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கொஸ்டின். முன்னாடி 9 யூனிட் இருந்தது. இப்போ அது 6 யூனிட்டா மாறி இருக்கு. 75 கேள்வி. அதே டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். புரியுதுங்களா? ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி அதே 25 கொஸ்டின் தான். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆப்டிடியூட்ல 15 கேள்வி. ரீசனிங் இருக்கு இல்லையா? ரீசனிங்ல 10 கேள்வி. ஆக மொத்தம் 25 கொஸ்டின். இதுவும் முன்னாடி இருந்த மாதிரி தான். 10th ஸ்டாண்டர்ட் தரம் தான். ஓகேவா? அதே போல குரூப் 2 2A பொறுத்த வரைக்கும் எய்தர் ஜெனரல் தமிழ சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜெனரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம். அதுல 100 கேள்வி தான் கேட்பாங்க. ஜெனரல் தமிழோ ஜெனரல் இங்கிலீஷோ 10th ஸ்டாண்டர்ட் தரம் தான். என்ன ஒரு பெரிய ரிலீஃப் தெரியுமா? ஜெனரல் தமிழுக்கு பெரிய சுமையை இறக்கி வச்சிருக்காங்க. ஓகே, அது என்னன்னு சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இதே தான். முன்னாடி 9 யூனிட் இருந்தது ஜெனரல் ஸ்டடீஸ்ல. இப்போ 6 யூனிட் தான். 6 யூனிட்னா என்ன? எதையும் குறைக்கல அவங்க. கொண்டு வந்து 2 யூனிட்டை மெர்ஜ் பண்ணிருக்காங்க. சில சில 2 யூனிட் சில 2 யூனிட்டுகளை மெர்ஜ் பண்ணி 6 யூனிட்டா மாத்திருக்காங்க. இங்க இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ங்கிறது 10ஆம் வகுப்பு தரம் தான். அதே போல ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இங்கேயும் அதே ஸ்பிளிட்டேஷன் உண்டு. ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 15 கேள்வி, ரீசனிங்ல 10 கேள்வி, ஆக மொத்தம் 25 கேள்வி. இது 10th ஸ்டாண்டர்ட் தரம் தான். புரியுதுங்களா? ஜெனரல் தமிழ் ஜெனரல் தமிழ்ல ரொம்ப கிளியராவே கொடுத்திருக்காங்க. சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்க? இலக்கியமும் தமிழறிஞர் தமிழ் தொண்டு இருக்குல்ல, அது 10ஆம் வகுப்பு புத்தகத்துக்கு உட்பட்டு தான் வருங்கிற மாதிரி சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆனாலும் அவனுங்களை நம்ப முடியாது. புரியுதுங்களா? நாம சில எக்ஸ்ட்ராவும் படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதுவும் 10th ஸ்டாண்டர்ட் தரம் தான். ஓகே சார், அப்போ என்ன சார் ஒரு பெரிய மாற்றம் இருக்க மாதிரியே தெரியல சார். அதைத்தான் நானும் சொல்றேன். தமிழ்ல ஒரு பெரிய பர்டன் குறைச்சிருக்காங்க. மற்றபடி சிலபஸ்ல ஒரு பெரிய மாற்றம்லாம் கிடையாது. ஜெனரல் ஸ்டடீஸ்லாம் கம்மிலாம் ஆகல. என்ன கேட்டா முன்னாடி இருந்ததை விட ஒரு பிஞ்ச் அதிகமா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த புது சிலபஸ் வந்திருக்குல்ல, இந்த புது சிலபஸை நான் ஒரு செஸ் போர்டு கூட கம்பேர் பண்றேன்னு வச்சுங்களேன். இந்த செஸ் போர்டு கூட கம்பேர் பண்ணா ஜெனரல் தமிழ், அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ், மேத்தமேட்டிக்ஸ் இது 3ல எது ராஜா, எது ராணி, எது மந்திரி, எது யானை, குதிரை, சிப்பாய் அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்றேன். ஒரு செஸ் போர்டு கூட கம்பேர் பண்ணி சொன்னா உங்களுக்கு அது பெட்டரா கனெக்ட் ஆகுங்கிறதுனால சொல்றேன். சரிங்களா? செஸ்ல யார் ரொம்ப முக்கியம்? செஸ்ல ராஜா தான் முக்கியம். ஏன்? ராஜா க்ளோஸ் ஆனா ஆட்டமும் க்ளோஸ். சோ ராஜா இருந்தாதான் மத்ததுக்கெல்லாம் ஆட்டம். ராஜா தான் பேஸ். புரியுதுங்களா? இங்க தமிழ் தான் ராஜா. 100 கேள்வி கேட்பாங்க. அந்த 100 கேள்வியில 95 பிளஸ் வாங்கலன்னா ஆட்டம் க்ளோஸ். இப்போ புது சிலபஸ்ல 95 பிளஸ் வாங்குறது ஈஸியா கஷ்டம் வாங்குறதெல்லாம் அப்புறம் நான் சொல்றேன். ஆனா தமிழ்ல 95 பிளஸ் வாங்கிடணும். அதுதான் அடிப்படை. அதுதான் பேசிக் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். இதுல 95 பிளஸ் வாங்கலன்னா மத்ததுல நீங்க வாங்கினா என்ன வாங்கலன்னா என்னங்கிற நிலைமை தான். புரியுதுங்களா? ஆனா தமிழ் ஒரு பெரிய ரோலை பிளே பண்ணுமா நீங்க வந்து போஸ்டிங் வாங்குறதுல அப்படின்னா தமிழ் தான் பேஸ். ராஜா மாதிரி ராஜாவுக்கு பெரிய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ராஜாவுக்கு பெரிய மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. ஆனாலும் ராஜா தான் அங்க பேஸ். ஆட்டத்தை ஆட போறது யாரு? ஆட்டத்தை ஆட போறது ராணி, குதிரை, மந்திரி, சிப்பாய்ங்க தான். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்றேன், தமிழ் தான் அடிப்படை ஸ்கோரிங் சப்ஜெக்ட். எப்படி செஸ் போர்ட்ல ராஜாவை பேஸ் பண்ணி தான் எல்லாம் நடக்குமோ அது மாதிரி தமிழை பேஸ் பண்ணி தான் எல்லாம் நடக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழோ இல்ல குரூப் 2ல தமிழோ இல்ல இங்கிலீஷோ. புரியுதுங்களா? 95 பிளஸ் வாங்கிடணும். ஓகேவா? ராணி யாரு? அடுத்த முக்கியமான ஆள் யாரு? ராணி யாரு? ராணி கண்டிப்பா மேத்தமேட்டிக்ஸ் தான். ஆப்டிடியூடு மென்டல் எபிலிட்டி தான். மொத்தம் 25 கேள்வி கேட்பாங்க. பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் 25க்கு 23 பிளஸ் வாங்க முடியும். புரியுதுங்களா? பிராக்டிஸ் பண்ணாமலே போய் 25க்கு 25 போடலாம். ஆனா 3 மணி நேரம் ஆயிடும்.
அப்ப நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 23 கேள்வி குறைஞ்சபட்சம் அடிச்சிடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டமாலாம் வராது. எப்படி கேட்டாலும் ஏதோ ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நாம பிராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க 23 கேள்வி அடிச்சிடலாம். புரியுதுங்களா? மீதி யானை யார் தெரியுமா? இந்தியன் பாலிட்டி. ஏன்னா இந்தியன் பாலிட்டி 15 சொலையான கேள்வி வரும். புரியுதுங்களா? அதே போல குதிரை, உங்களுக்கு மந்திரி, இதெல்லாம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி யூனிட் 8 யூனிட் 9 இருந்ததுல அது இங்கேயும் உண்டு. அதெல்லாம் தான். சோ மத்த யானை, சிப்பாயி, இது வந்து ராணின்னு போடக்கூடாது, மேக்ஸ்ன்னு போடணும். நான் அந்த மேக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். அதே போல யானை, சிப்பாய் இவங்கெல்லாம் சேர்ந்ததான் யாருன்னா ஜெனரல் ஸ்டடீஸ். மொத்தம் 75 கேள்வி. நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நல்ல ப்ரிப்பேர். உங்களுக்கு பாடத்திட்டம் கரெக்டா கையில லட்டு மாதிரி கொடுத்தாங்க. இனிமே இந்த பாடத்திட்டம் தாண்டி போவாது. புரியுதுங்களா? எந்தெந்த யூனிட்ல இருந்து எத்தனை கேள்வி வருங்கிற வரைக்கும் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கையில கொடுத்துட்டாங்க. சோ நல்ல பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா 55 பிளஸ் வாங்கிடலாம். கூட்டினீங்கன்னா 173 பிளஸ் கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். நல்லா கேளுங்க. 173 இல்ல இது 173 பிளஸ். 173 இல்ல, 173 பிளஸ். ஷோர் ஷாட்டா 173 கேள்வி அடிச்சிடலாம். மீதி எத்தனை கேள்வி இருக்கு? 200ல 173 பேசினா மீதி 27 கேள்வி. அந்த 27 கேள்வியில ஒத்தையா ரைட்டையா போட்டா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 7 கேள்வி ரைட்டா எடுத்துங்க. 180 கேள்வி. இந்த 180 கேள்வி நீங்க ரைட்டா அடிச்சிட்டீங்கன்னா இப்போ நீங்க தான் ஆட்டநாயகன், இல்லைன்னா ஆட்டநாயகி. உங்களுக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைச்சிடும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? சிலபஸ்ல தமிழோட பேர்டனை குறைச்சிட்டாங்கிறதுனால நீங்க தமிழுக்கு போட வேண்டிய நேரத்தை கொஞ்சோண்டு லிட்டில் பிட் கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா தமிழுக்கு இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது மனப்பாட திறனோ இல்ல பெரிய நினைவாற்றல் திறனோ தேவையில்லை. இப்போ உங்களுக்கு தேவை எது தெரியுமா? மொழி அறிவு. அந்த மொழி அறிவை யார் வேணா வளர்த்துக்கலாம். சின்ன பிள்ளையில இருந்து இப்போ வரைக்கும் தமிழ் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மொழி அறிவு ஹிடனாவே மறைஞ்சு உள்ள இருக்கும், சப்கான்சியஸ்ல இருக்கும். அந்த மொழி அறிவை தட்டி தூக்கி வெளில கொண்டு வந்துட்டீங்கனாலே 95 பிளஸ் பாசிபிள். அப்போ தமிழுக்கு செலவு பண்ற நேரத்தை கொஞ்சம் குறைச்சி அதை தூக்கி மேக்ஸ்லயும் ஜெனரல் ஸ்டடீஸ்லயும் போட்டீங்கன்னா இது சாத்தியம் நண்பர்களே. எல்லாராலையும் முடியும். நீங்க கிராமப்புற மாணவரோ இல்ல நகர்ப்புற மாணவரோ நிச்சயமா எல்லாருக்கும் முடியும். என்ன, ஒரு பெரிய பேர்டனை இறக்கி வச்சுட்டாங்க. நிச்சயமா உங்களால 180 அடிக்க முடியும். அதுக்கு தேவையானதெல்லாம் என்ன? அதுக்கு தேவையானது டிசிப்ளின். தினந்தோறும் நீங்க கரெக்டா ஒரு வேலையை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினந்தோறும் காலைல 4 மணிக்கு நான் எழுந்திருச்சிருவேன். தினந்தோறும் காலைல 4 மணிக்கு எழுந்திருச்சு அட்டவணையின்படி நான் தினந்தோறும் படிப்பேன். தினந்தோறும் 3 மணி நேரம் தமிழுக்குன்னா 3 மணி நேரம் தமிழ் படிப்பேன். தினந்தோறும் 1 மணி நேரம் மேக்ஸ்னா 1 மணி நேரம் மேக்ஸுக்கு. தினந்தோறும் 2 மணி நேரம் ஜெனரல் ஸ்டடீஸ்னா தினந்தோறும் 2 மணி நேரம். என்னைக்கும் நான் விட மாட்டேன். எந்த சூழ்நிலையும் விட மாட்டேன். ஸோ இதுதான் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் மூலமா வர்றது தான் பிராக்டிஸ். தினந்தோறும் பண்றதுக்கு பேர் தான் பிராக்டிஸ். அப்படி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால 180 is achievable, 180 is possible. புரியுதுங்களா? இதுதான் உங்களுடைய தாரக மந்திரமா இருக்கணும் இன்னையில இருந்து. ஓகே ஃபைன். இப்போ ஒரிஜினலா சிலபஸ்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். பழைய சிலபஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்ல இலக்கணம், இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு இருக்கும். அதுல இலக்கணத்தை விட தமிழறிஞர், தமிழ் தொண்டு, இலக்கியத்துக்கு அதிக வெயிட்டேஜ் இருந்துச்சு. அதனால நீங்க மனப்பாடமும் நினைவு திறனும் உங்களுக்கு அவசியமா இருந்தது. ஆனா இப்போ இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம். இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டுக்கு கொஞ்சம் பேர்டனை குறைச்சிட்டாங்க. எனவே இலக்கண பகுதியில இருந்தா நிறைய கேள்விகள் வரப்போகுது. முன்னாடி இலக்கணம்னு தனியா கொடுத்துருவாங்க, 35 கேள்வி அதுல இருந்து வரும்னு வச்சுங்களேன். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதையே பல்வேறு பகுதிகளா கொடுத்தாங்க. சிலபஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நீங்க தெரிஞ்சிடலாம். எனவே இப்போ தமிழ் அறிவு தான் முக்கியம். தமிழ் அறிவை நீங்க வளர்த்துக்கணும். தமிழ் அறிவை வளர்த்துக்கணும்னா நிறைய பயிற்சி பண்ணணும். உங்களுக்கு தமிழ் அறிவை வளர்க்கறதுக்கு நிறைய நம்ம வீடியோக்கள் இனிமே கொடுக்க போறோம். தமிழ் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு. புரியுதா? முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஜெனரல் ஸ்டடீஸ்ல மேக்ஸை தவிர முன்னாடி சிலபஸ்ல 9 யூனிட் இருந்தது. என்ன இருந்தது? நடப்பு நிகழ்வுகள் தனி யூனிட்டா இருந்தது. அதை இப்ப என்ன பண்ணிட்டாங்க? மொத்தமா இப்ப தூக்கிட்டு என்ன பண்றாங்க? அறிவியல் கூட அறிவியல் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் சேர்த்துட்டாங்க. புவியியல் சார்ந்த நடப்பு நிகழ்வுகளை சேர்த்துட்டாங்க. புரியுதுங்களா? இந்திய ஆட்சியியல், இந்தியன் பாலிட்டி இருக்குல்ல, அது கூட சேர்த்து பாலிட்டி சார்ந்த நடப்பு நிகழ்வுகளை உள்ள சேர்த்துட்டாங்க. இந்திய பொருளாதாரம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், அது சார்ந்த நடப்பு நிகழ்வுகளை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அப்ப நடப்பு நிகழ்வுன்னு ஒரு யூனிட்டே அங்க தூக்கிட்டு கொண்டு வந்து மத்த யூனிட் கூட சேர்த்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ பொது அறிவியல் சம்பந்தமா என்ன நடப்பு நிகழ்வுகள் வரலாம்? புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு வரலாம்,
இப்ப ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி போய் போட்டோ எடுத்துட்டு வந்த மாதிரி இப்ப ஏதோ ஒரு தொலைநோக்கி போய் போட்டோ எடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் அறிவியல் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள். புவியியல் புவி ஏதோ ஒரு பகுதிக்கு புவிசார் குறியீடு கிடைக்கலாம். அதெல்லாம் புவியியல் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள். அப்ப இந்திய ஆட்சியில் என்ன நடப்பு நிகழ்வுகள்? ஏதோ ஒரு அரசியலமைப்பு சட்டப் பிரிவை திருத்தலாம். அது சம்பந்தமா ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வரலாம். ஒரு புதிய மசோதா அறிமுகப்படுத்தப்படலாம். இப்ப பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா எந்த வருஷத்திலிருந்து வரப்போகுது அப்படின்னு கேட்கலாம். டீலிமிட்டேஷன் எந்த வருஷம்? அதாவது இந்த தொகுதி மறுவரையறை எந்த வருஷம்னு இப்ப அறிவிக்கிறாங்க. அதை கொஞ்சம் கூட மாத்தலாம். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு புதிய தீர்ப்பு ஒண்ணு வரலாம். அதெல்லாம் இந்திய ஆட்சியல் சம்பந்தப்பட்ட நடப்பு நிகழ்வுகள். அப்ப தினந்தோறும் நியூஸ் பேப்பர் படிக்கிறத வச்சுக்கோங்க. ஜெனரல் தமிழுக்கு 3 மணி நேரம், ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் நான் சொல்றது. மேக்ஸ்க்கு 1 மணி நேரம், நியூஸ் பேப்பருக்கு 2 மணி நேரம். நீங்க குரூப் 2லாம் படிக்கிறீங்கன்னா, நியூஸ் பேப்பருக்கு 2 மணி நேரம் செலவு பண்ணுங்க. லைப்ரரிக்கு போங்க. உங்களுடைய கிளை நூலகத்துக்கு போங்க. உங்களுடைய வட்டார நூலகத்துக்கு போங்க. எங்கெல்லாம் லைப்ரரி இருக்கோ அங்க போய் தயவு செய்து நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நோட்டோட போங்க. புரியுதா? ஓகே. சோ இது முடிஞ்சிச்சா? பொது அறிவியல் அப்படியே குடுத்துட்டாங்க. புவியியல் அப்படியே குடுத்துட்டாங்க. இந்திய வரலாறையும், இந்திய தேசிய இயக்கத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டாங்க. இந்திய வரலாறையும் என்ன செஞ்சுட்டாங்க? இந்திய தேசிய இயக்கத்தையும் ஒண்ணா சேர்த்து அது 3rd யூனிட்டா குடுத்துட்டாங்க. 10 கேள்வி அது. ஜெனரல் சயின்ஸ் அது சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் 5 கொஸ்டின் தான். புவியியல் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள் 5 கொஸ்டின் தான். புரியுதா? அதே போல இந்திய ஆட்சியியல் நடப்பு நிகழ்வுகளுக்கு 15 கொஸ்டின். இந்திய பொருளாதாரத்தையும் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தையும் ஒண்ணா சேர்த்துட்டாங்க. அது சார்ந்த நடப்பு நிகழ்வுன்னு கேட்பாங்க. 20 கேள்வி. புரியுதா? அப்புறம் தமிழ்நாடு வரலாறு முன்னாடி யூனிட் 8 இருந்ததுல, அதுல இருந்து 20 கேள்வி. சோ 6 யூனிட்டா அதை என்ன பண்ணிருக்காங்க? சுருக்கி இருக்காங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க இதுக்கு முன்னாடியே படிச்சு வச்சிருந்தீங்களா? அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சா என்ன? அதே தானே இருக்கு. படிச்சு வச்சது வேஸ்ட் ஆகல. படிச்சு வச்சது எதுவும் வேஸ்ட் ஆகல. அதே போல கிராமப்புற மாணவர்கள் புத்தகத்தை தேடி ரொம்பலாம் இனிமே அலைய வேண்டியதில்லை தமிழுக்கெல்லாம். ஏன்? உங்களுக்கு மொழி அறிவு தான் தேவை. மொழி அறிவை நீங்க யூடியூப் பார்த்தே வளர்த்துக்கலாம் நண்பர்களே. நிச்சயமா வளர்த்துக்கலாம். நிறைய டெஸ்ட் பேட்சஸ் இருக்கு. நிறைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் இருக்கு. அது மூலமா நீங்க வளர்த்துக்கலாம். நம்மளும் நிறைய நடத்த போறோம். ஓகேவா? மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி 25 கேள்வி. சிலபஸ்ல என்ன இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் இருக்கு. 2ஆ பிரிச்சிருக்காங்க. திறனறிவுங்கிற பேர்ல. அதாவது ஆப்டிடியூட் 15 கேள்வி, காரணவியல் ரீசனிங்கிறது 10 கேள்வி. ஆக மொத்தம் 25 கேள்வி. ஓகேவா? ஃபைன். இப்போ தமிழ் சிலபஸ் பார்த்தலாமா? தமிழ் சிலபஸ் பார்த்துடலாமா? இங்க கவனிங்க. இதான் தமிழ் சிலபஸ். இப்போ வந்திருக்கிறது. குரூப் 2, குரூப் 4 ரெண்டுத்துக்கும் தமிழை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு தரம் தான். ஒரே சிலபஸ் தான். இட் இஸ் காமன் ஃபார் குரூப் 2 அண்ட் குரூப் 4 ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். முன்னாடி இலக்கணம் அப்படின்னு எதெல்லாம் கொடுத்திருந்தாங்களோ அதையே இப்ப தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. முன்னாடி சிலபஸ்ல இலக்கணத்துல என்னெல்லாம் இருந்ததோ தனித்தனியா பிரிச்சு அதுக்கு எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் சிலபஸ் பாக்குறதுக்கு பெருசா தெரியுது. சிலபஸ் பாக்குறதுக்கு பெருசா தெரியுது. ஆனா சிலபஸ் கம்மியா தான் ஆயிருக்கு தமிழை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? இலக்கணத்துல 25 கேள்வி. எழுத்து இலக்கணம்னா பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர ழகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர 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 வேறுபாடு. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. ஏற்கனவே இருந்ததுதான். நீங்க ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் எதுவும் வேஸ்ட் ஆகல. இன எழுத்துகள், சுட்டு எழுத்துகள், வினா எழுத்துகள், ஒருமைப்பன்மை அறிதல் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு. பிரித்து எழுதுக பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் படிப்பீங்க? புக் பேக்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் படிப்பீங்க. பிளஸ் புணர்ச்சி விதினு ஒவ்வொரு செய்யுள் பகுதியிலையும் கொடுத்திருப்பாங்கல்ல புணர்ச்சி விதி. அதுல பிரித்து எழுதுக இருக்கும் பாருங்க. அதையும் படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கேள்வி வரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் எழுத்து இலக்கணம், அதுக்கப்புறம் சொல் இலக்கணம். சொல் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வேர்ச்சொல் அறிதல். ஒரு வினையாளனின் பெயரோ, ஒரு பெயரெச்சமோ, இல்ல வந்து ஒரு வினைமுற்றோ, ஒரு வினையெச்சமோ கொடுத்துட்டு அந்த வேர்ச்சொல் என்னன்னு கேட்பாங்க. இதெல்லாம் ஏற்கனவே சிலபஸ் இருக்குது தானே. வேர்ச்சொல்ல இருந்து வினைமுற்றா மாத்துறது, வினையெச்சமா மாத்துறது, வினையாளனின் பெயரா மாத்துறது, பெயரெச்சமா மாத்துறது. இப்ப பெயரெச்சத்துடைய வகைகள். அயர் சொல் எதெல்லாம் வந்து தமிழ்ச்சொல், எதெல்லாம் அயர் சொல். புரியுதுங்களா? தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, அப்புறம் 2 வினைச்சொற்களுடைய வேறுபாடு அறிதல். இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். அதெல்லாம் இப்ப நீங்க என்ன பண்றீங்க? தனித்தனியா டாபிக் கொடுத்து உங்களுக்கு படிக்க சொல்றாங்க. அதே போல அழகு 2 சொல்லகராதி. சொல்லகராதிங்கிறதும் இலக்கணம் தான் முன்னாடி. எதிர்ச்சொல் எடுத்து எழுதுறது, ஓர் எழுத்து ஒரு மொழி இதெல்லாம் முன்னாடி இலக்கண பகுதியில தான் இருந்தது. எடுத்து கொடுத்துருக்காங்க. சிலபஸை கோத்ரூ பண்ணுங்க. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல சிலபஸ் கொடுக்குறேன். அதே போல கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறதா இல்லையா? அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? எக்ஸாம்பிள் எது வரைக்கும் கொடுத்துருக்காங்க? இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால சிலபஸ் உங்களுக்கு பெருசு மாதிரி தெரியுது. பெருசு இல்ல. சிலபஸ்ல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடத்தில்
கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். அதுல பள்ளிக்கு சென்று கல்வி டேஷ் சிறப்பு பிராக்கெட்ல பயிலுதல் எழுதுதல் கொடுத்துட்டாங்க. பயிலுதல் தான் உள்ள வரணும். புரியுதா? அதுக்கப்புறம் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அதுவும் கோடிட்ட இடம் தான். ஓகே ஃபைன். அடுத்து கோடிட்ட இடமோ இல்லையோ பொருத்தமான பொருளை எடுத்து எழுதணும். ஓகே ஃபைன். அடுத்தது அப்படியே வந்தோம் அப்படின்னா மறு ஊர் பெயர்களுடைய மறு. புதுச்சேரிக்கு புதுவை, மன்னார்குடிக்கு மண்ணை, மயிலாப்பூர் மயிலை, திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிறது திருச்சி, மயிலாடுதுறைங்கிறது மாயவரம், அது மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஓர் பிழை திருத்தணும். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ பாடம் நடத்திட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால சொல்றேன், இந்த இதை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க. இது எல்லாமே இலக்கண பகுதி தான். அதுக்கப்புறம் எழுதும் திறன் சம்பந்தமா 15 கேள்வி. இதுவும் ஏற்கனவே இலக்கணத்துல இருந்துதான். சொற்களை ஒழுங்குபடுத்துதல், தொடர் வகை என்னென்ன இருக்கு, என்னென்ன தொடர் வகை இருக்கு. அதாவது தொடர் வகையில செய்வினை தொடர், செயற்பாட்டு வினை தொடர், தன்வினை தொடர், பிறைவினை தொடர் எல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். அதே மாதிரி மரபு ஏற்கனவே இருக்கிறது தான். ஓகேவா? மரபுல பல மரபுகள் இருக்கு இல்லையா, அந்த மரபு. ஓகே, அப்படியே நீங்க ஜஸ்ட் அதுல நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள்னாலதான். அதுக்கப்புறம் கலை சொற்கள். புக் பேக்ல உள்ள கலை சொற்கள் படிச்சீங்க போதுமானது. புக் பேக்ல இருக்கிற கலை சொற்கள் படிச்சுக்கோங்க போதுமானது. பொறுத்துக அப்படின்னு தான் கேட்பாங்க. பொறுத்துகள் ஏதாவது 2 தெரிஞ்சா போதும், உங்களால அந்த கேள்விக்கு முழுக்க ஆன்சர் பண்ணிடலாம். ஆனா பொருந்தாத என்னன்னு கேட்பாங்க. அதுல 4 நிச்சயமா உங்களுக்கு பொருந்தாத என்னன்னு சூஸ் பண்ணி அடிச்சு விட்டுலாம். ஸோ கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும் 6th to 12th புக் பேக்ல இருக்கிற கலைச்சொற்களை படிங்க. இது ரொம்ப முக்கியம். வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தொகுத்து உங்களுக்கு வீடியோவா தரேன். தினந்தோறும் இனிமே உங்களுக்கு இந்த தமிழ் பயிற்சி வீடியோக்கள் வெளிவரும். ஓகேவா? ரைட். இப்ப வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இது புதுசு மாதிரி தெரியும், ஆனா புதுசு கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். அப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பும் பாத்தீங்க அப்படின்னா நண்பர்களே, புக் பேக்ல நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கு. சரிங்களா? புக் பேக்ல கலைச்சொற்கள் இருக்குல்ல, அதுவே மொழிபெயர்ப்பு தான். அது மட்டும் இல்ல, தமிழாக்கம் தருகன்னு கொடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கு, அதை படிச்சீங்க. அதுக்கப்புறம் இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதுல இருந்து 15 கேள்விதான் வரப்போகுது. அப்ப இங்கதான் உங்களுக்கு பேர்டன் குறையுது. என்னென்ன படிக்கணும்னு தெளிவா கொடுத்தாங்க. திருக்குறள் 20 அதிகாரங்கள் படிச்சா போதும். என்னென்ன அதிகாரங்கள் இங்க கொடுத்துட்டாங்க இது வரைக்கும். சரியா? இங்க வரைக்கும் கொடுத்துட்டாங்க, அருளுடைமை வரைக்கும். மேற்கோள்கள். மேற்கோள் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் மேற்கோள்கள் அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இங்க கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? திருக்குறள் மேற்கோள்கள்ங்கிற அர்த்தத்துல இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க சங்க இலக்கிய மேற்கோள்களையும் படிச்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறைய பார்க்கணும். புரியுதா? ஓகே ஃபைன். அப்புறம் அறநூல் தொடர்பான செய்திகள். எதெல்லாம் அறநூல்? 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இருந்து என்னென்ன நூல்கள் கொடுத்திருக்காங்களோ அந்த நூல் மட்டும் படிங்க. நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, அது இல்லாம ஔவையாருடைய பாடல்கள், மூதுரை, நல்வழி, கொன்றை வேந்தன் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படிச்சுக்கணும். அப்புறம் தமிழுடைய தொன்மை, சிறப்பு, இதெல்லாம் வாஸ்ட் ஏரியா. ஜஸ்ட் தமிழின் தொன்மைன்னு கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து என்ன வேணா கேட்கலாம். திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் 9th புக்ல இருக்கு, அது போதும். அப்போ உரைநடையை நீங்க மொத்தமா தவிர்த்தணும்னு அவசியம் இல்ல. சிலபஸ்ல இருக்கிற உரைநடை நீங்க படிக்கணும். அப்புறம் எந்தெந்த தமிழறிஞர்கள்னும் இங்க விரிவா கொடுக்கப்பட்டுருச்சு, தமிழறிஞர்கள் படிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? தமிழறிஞர்களை நல்லா படிச்சுக்கோங்க. இனிமே நீங்க சங்க இலக்கியங்கள் எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இருக்கான்னா இருக்கு. இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருச்சு. அதாவது அதோட பேர்டனை இறக்கி வச்சுட்டாங்க, அப்படிதான் சொல்லணும். அது எந்தெந்த அறிஞர்கள் கொடுத்துருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் பாருங்க. அழகு 7ங்கிறது இதுதான். இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு. அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு தெளிவா கொடுத்துட்டாங்க நண்பர்களே. ஓகேவா? சோ இதுதான் தமிழ். அடுத்தது ஜெனரல் ஸ்டடி, மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பகுதி ஆ, திறனறிவும் மனக்கணக்கும் நுண்ணறிவும். திறனறிவு பொறுத்த வரைக்கும், ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான். சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், HCF, LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, அப்புறம் வால்யூம், டைம் அண்ட் ஒர்க். அவ்வளவுதான். இதுல இருந்து 15 கேள்வி, 10 கேள்வி தர்க்க காரணவியல், லாஜிக்கல் ரீசனிங். அதுல புதிர்கள் பகடை, காட்சி காரணவியல், எண் எழுத்து காரணவியல், எண் வரிசை. ரொம்ப சிம்பிள்ங்க. 25க்கு 25 அடிக்கலாம். அப்புறம் குரூப் 4 பொறுத்த வரைக்கும்
குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஜெனரல் ஸ்டடீஸ்ல என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு? நல்லா கவனிங்க. இதுல மேல இருக்கிறது குரூப் 4. மேல இங்க இருக்கு இல்லையா? இது குரூப் 4. கீழ இருக்கிறது குரூப் 2. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்த நான் குடுத்திருக்கேன் பாருங்க. 2ம் கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ் தான். எது எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்குன்னா, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கு பாருங்க. இது ஆட் ஆயிருக்கு. அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருளுணராமல் கற்றலும், கருத்து உணர்ந்து கற்றலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல், இதெல்லாம் புதுசா இருக்கு. பருப்பொருள்களின் பண்புகள் புதுசா இருக்கு. இதுல இல்லாதது மீதி எல்லாம் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சேம் தான். மீதி எல்லாம். நான் சொல்றது புரியுதா? இதுல இல்லாதது குரூப் 4ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அளவீடுகள் குடுத்திருக்காங்க. குரூப் 4ல அளவீடுகள் குடுத்திருக்காங்க. அப்ப குரூப் 2, குரூப் 4 நீங்க படிக்கிறீங்கன்னா, 2த்துக்கும் தான் நீங்க படிக்கிறீங்கன்னா, காமன முதல்ல படிச்சு முடிச்சிருங்க. காமன முன்னாடி படிச்சு முடிச்சிருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புவியியல். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் வெறும் புவியியல்னு குடுத்திருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? லோயர் கிளாஸ் 6th to 10th புக் 6th to 9th புக் இருக்குல்ல, அதுல வந்து புவியியல் அடிப்படைகள் இருக்கு. அத படிக்கணும்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி நாம அந்த 10th புக்ல உள்ள 5 பாடங்கள புவியியலுக்கு படிச்சாலே அது கவர் ஆயிடும் ஃபுல்லா. இப்போ அது முடியாது. நீங்க என்ன செய்யணும்? குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 6th to 9th புவியியல் அடிப்படை பாடங்கள் இருக்குல்ல, அத பத்தி படிக்கணும். புவியின் அமைவிடம்னு குரூப் 4 சிலபஸ்லயும், இந்தியாவின் அமைவிடம்னு இதுலயும் இருக்கு. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னு? இந்தியாவின் அமைவிடம்னு எதுல இருக்கு? குரூப் 2லயும் இருக்கு. இதுல வெறும் அமைவிடம். இதுல புவி அமைவிடம். இந்த அமைவிடம் வந்து இந்தியாவின் அமைவிடம். நான் சொல்றது புரியுதா? இந்த அமைவிடம் எதோட அமைவிடம்? இந்தியாவின் அமைவிடம். புரியுதா? இங்க கவனிங்க. இங்க வெறும் ஆறுகள்னு குடுத்திருக்காங்க. இங்க இந்திய ஆறுகள். அப்ப இந்த ஆறுகள்னா என்ன? உலக அளவுல இருக்கிற முக்கியமான ஆறுகள நீங்க படிச்சாகணும். உலக அளவில். நான் சொல்றது புரியுதா? உலக அளவில் உள்ள முக்கியமான ஆறுகள நீங்க படிச்சாகணும். அதுக்கு நீங்க ரொம்ப போய் தேடி படிக்க வேணாம். 6th to 9thல உலக ஆறுகள் பத்தி கொஞ்சம் இருக்கு. அத மட்டும் படிச்சுக்கிட்டா போதுமானது. மீதி எல்லாம் சமம் தான். இன்னொன்னு, இது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சா போதும். குரூப் 4க்கு. 10th ஸ்டாண்டர்டு உங்களுக்கு ஜியோகிராஃபில 5 பாடம் முக்கியமான பாடம் இருக்கு. அது படிச்சா போதுமானது. அது மட்டும் இல்ல. இப்ப இந்த பேரிடர் மேலாண்மைலாம் 11th புக்ல இருக்கு. அது மட்டும் படிச்சா போதுமானது. இங்க அப்படி கிடையாது. சமூக புவியியல் இருக்கு. குரூப் 2ல. இது வந்து குரூப் 2. சமூக புவியியல் இருக்கு. சமூக புவியியல்னா நீங்க +2 புக் படிச்சாகணும். இனம், மொழி குழுக்கள், முக்கிய பழங்குடிகள். இதெல்லாம் +2 புக் நீங்க படிச்சாகணும். மக்கள் தொகை புவியியல் படிச்சாகணும். கலாச்சார புவியியல் படிச்சாகணும். +2 புக்ல இருக்குல்ல மக்கள் தொகை புவியியல், கலாச்சார புவியியல் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் இங்க பருவநிலை மாற்றம் அது இங்க எல்லாமே காமனா இருக்கு. பசுமை ஆற்றல் இங்க வித்தியாசமா இருக்கு. குரூப் 2ல. ஜஸ்ட் நான் ஒரு கம்பேரிசன் குடுக்குறேன் அவ்வளவுதான். அப்புறம் இந்தியாவுடைய வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் முத்துலட்சுமி ரெட்டி, மூளூர் ராமாமிர்தம் இது குடுத்திருக்காங்க. ஆனா இங்க ஒரு ட்ரிக் என்ன தெரியுமா? பல தேசிய தலைவர்கள்னு குடுத்துட்டாங்க. அப்ப யார வேணா கேட்பாங்க. அரவிந்த கோஷ் உள்ள இல்ல. ஆனா அரவிந்த கோஷ் பத்தி கேள்வி வரலாம். சோ முக்கியமான தலைவர்கள் எல்லாம் நீங்க படிச்சுக்கணும். ஓகேவா? ஃபைன். அதே போல ஹிஸ்டரிய பொறுத்த வரைக்கும் இங்க விஜயநகர பாமினி அரசு முன்னாடியே கிடையாது. குரூப் 4ல. குரூப் 2ல உண்டு. விஜயநகர பாமினி அரசு. சரிங்களா? அதே போல குரூப் 4ல இல்லாதது குரூப் 2ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சமூக நல்லிணக்கம் இருக்கு. சமூக நல்லிணக்கம், கலை அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய வெவ்வேறு துறைகளில் தனித்துவம் கொண்ட ஆளுமைகள். சரிங்களா? எடுத்துக்காட்டு, இப்ப கலாச்சாரத்தை நிறுவியவர் யார்? அப்படிலாம் கேட்பாங்க. குரூப் 2ல. குரூப் 4ல அந்த மாதிரி கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த சிலபஸ் டிஃபரன்ஸ் அதுதான். இந்த சிலபஸ் டிஃபரன்ஸ் அதுதான். இந்திய ஆட்சியியல் பொறுத்த வரைக்கும் 2ம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இந்தியாவில் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியியல் முறைகளும் இருக்கு. இங்க தமிழ்நாடுன்னு ஒண்ணு சேர்த்திருக்காங்க. எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? பாலிட்டி பொறுத்த வரைக்கும் சேம் தான். இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல என்ன இருக்கோ அதேதான் குரூப் 2ல இருக்கு. எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா, நிதி கொள்கை, பணவியல் கொள்கை இருக்கு. படிச்சுக்கணும். நிதியியல் கொள்கை, பணவியல் கொள்கை. நிதியியல் கொள்கை கருவிகள், பணவியல் கொள்கை கருவிகள்லாம் நல்லா படிச்சுக்கணும். அப்புறம் இங்க இந்திய பொருளாதார அமைப்பு அப்படின்னு குடுத்திருக்காங்க. அங்க வந்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, பொருளாதாரத்தின் இயல்புகள்னு தான் குடுத்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வேறுபாடுலாம் கிடையாது. ஓகேவா? அப்புறம் இங்க குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் உண்டு. HDI உண்டு. புரியுதுங்களா? தமிழ்நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு. அதெல்லாம் இங்க குடுத்திருக்காங்க. இதுல யூனிட் 9 அந்த அந்த ஏரியா வருதுல்ல அதுல குடுத்திருக்காங்க. இடஒதுக்கீடு கொள்கைகள் இதெல்லாம் வந்து குரூப் இது யூனிட் 8லயும் நம்ம படிப்போம். அடுத்த யூனிட்லயும் படிப்போம். பட் இந்த யூனிட்லயும் குடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? சோ பல்வேறு துறைகள்ல தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள நான் இந்த பிடிஎஃப் வேணாலும் உங்களுக்கு தரேன் டிஸ்கிரிப்ஷன்ல. இந்த பிடிஎஃப் வேணாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். எதெல்லாம் ஹைலைட் பண்ணிருக்கனோ அது வந்து காமனா இல்லாததுன்னு அர்த்தம். குரூப் 4
குரூப் 2க்கு காமனா இருக்கிறத நான் ஹைலைட் பண்ணிருக்க மாட்டேன். காமனா இல்லாதத ஹைலைட் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அதே போல யூனிட் 6 இருக்கு இல்லையா? அது சேம் தான். குரூப் 4, குரூப் 2 2த்துக்கும் சேம் தான். இங்க தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மன்றங்கள்னு ஷார்ட்டா குடுத்துட்டாங்க. அத இங்க விரிவா குடுத்திருக்காங்க. 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம். இதேதான் இங்கேயும். சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள்னு குடுத்துட்டாங்க. தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள்னு குடுத்துட்டாங்க. அப்ப அதுல இது எல்லாமே வந்துரும். இங்க விரிவா விரிச்சு குடுத்திருக்காங்க. அங்க விரிச்சு குடுக்கல. அவ்வளவுதான் நண்பர்களே. ஓகேவா? ஜெனரல் ஸ்டடீஸ் சிலபஸும் இவ்வளவுதான். அப்போ ஜெனரல் ஸ்டடீஸ் சிலபஸ்ல ஒரு பெரிய மாற்றம்லாம் ஒண்ணும் கிடையாது. புரியுதா? இப்போ இந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதா? இப்போ இந்த கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு கிடைச்சதான்னு எனக்கு சொல்லுங்க. இவ்வளவு நாளா நான் படிச்சதெல்லாம் வேஸ்டா? நிச்சயமா வேஸ்ட் இல்ல. சிலபஸ் கம்மியா அதிகமா? தமிழ் சிலபஸ் குறைஞ்சிருக்கு. மத்த சிலபஸ் எல்லாம் ஒண்ணுதான். கிராமப்புற மாணவர்களுக்கு இதுல பலன் இருக்கா இல்லையா? நிச்சயமா பலன் இருக்கு. வரம் தானே இது. என்ன வரம்? நிச்சயமா தமிழ் அறிவை வளர்த்துக்கிட்டா மனப்பாட சுமை, நிறைய படிக்க வேண்டிய சுமை நமக்கு கிடையாது. ஓகே? சோ இவ்வளவுதான் டீடைல்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்? குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் பழைய சிலபஸை பேஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அதை அப்படியே எல்லா கோட்டையும் அழிங்க, மறுபடியும் கோடு போடுங்கிற மாதிரி இந்த புது சிலபஸை பேஸ் பண்ணி ஒரு பக்காவான ஸ்டடி பிளானோட, ஒரு பக்காவான டெஸ்ட் பிளானோட ஒரு அறிவிப்பு இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காலையிலயோ நான் கொடுப்பேன். புதிய மாணவர்களும் அதில் சேர்ந்துக்கலாம். ஏற்கனவே அந்த பேட்ச்ல உள்ளவங்க அதில் சேரணும்னு அவசியம் இல்லை. புதிய மாணவர்களும் அதில் சேர்ந்துக்கலாம். ஓகேவா? அதுக்கான விவரங்கள் என்னன்னு நான் அப்புறம் சொல்றேன். அதே போல மெயின்ஸுக்கு ஒரு ஃபாஸ்ட் பேட்ச் ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி தகவல்களும் கூடிய விரைவில் வரும். இனிமே தினந்தோறும் நாம தமிழ் கிளாஸஸும் ஜெனரல் ஸ்டடிஸ் கிளாஸஸும் ஓப்பனாவே வெளிவரும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.